Hi friends, welcome to SL Tech Hunter. இது புதிய வளர்ச்சியின் புதியதொரு முயற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ஃபூட்டர், அதாவது ப்ளொகர் ஃபூட்டரோட ப்ளொகர் டெம்ப்ளேட்டுக்கு தேவையான ஃபூட்டரை எப்படி நாங்கள் எடிட் பண்ண போகிறோம்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது. ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி கொள்ளுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். நீங்கள் ஃபூட்டர் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து டிசைன்ஸ் பண்ண வெப்சைட்டில், அதாவது ப்ளாகில் வந்து நாங்கள் ஃப்ரீ டெம்ப்ளேட் தான் போட்டிருக்கோம். ஃப்ரீ டெம்ப்ளேட்டில் வந்து அவங்களோட பேர் நேம் போட்டிருக்கோம், சரியா? அதை வந்து நாங்கள் எங்களோட பேருக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணுறது சொல்கிறது. ஸோ இதை நாங்கள் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ண சொன்னால், உங்களோட ப்ளாகர் டேஷ்போர்டுக்கு வாங்க. டேஷ்போர்டில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கீழே பார்த்தீங்கன்னா டெம்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். டெம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டெம்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதில் வந்து கஸ்டமைஸ்ன்னு சொல்லி இருக்குது. கஸ்டமைஸ்ல பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கு வந்து அரோ மார்க் ஒன்று போட்டிருக்கும். அந்த அரோ மார்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு லிஸ்ட் அவுட் ஒன்று வரும். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட் HTML அப்படின்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த எடிட் HTML நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அப்படி கொஞ்சம் லோட் ஆகி உங்களோட HTML டேஷ்போர்டுக்கு போகும். இதுதான் வந்து உங்களோட ப்ளகருடைய HTML டேஷ்போர்ட். ஓகேயா? இப்போ நாங்கள் இதை எப்படி மாற்ற போகிறோம்னு சொன்னால், உங்களோட பேஜ் லுக், அதாவது வெப் பேஜ் லுக்கு வாங்க. ப்ளகர் பேஜ் லுக்கு, ப்ளகர் பேஜில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கீழே வந்து நாங்கள் இதில் பாருங்கள், டிசைன் பை டெம்ப்ளேட்டிஃபை டிஸ்ட்ரிபியூட்டட் பை கோயாபின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு வசனத்தை வந்து நாங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஓகேயா? அதுக்கு நான் வந்து இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பை அதை வந்து காப்பி பண்ணி போடுறேன். ஓகே, காப்பி பண்ணி அதை வந்து நாங்கள் அங்கே HTML போர்டில் வந்து நாங்கள் சேஷ் பண்ணித்தான் அதை மாற்றணும். ஓகே, இப்போ நாங்கள் இப்போ எங்களோட ப்ளகர் HTML பேஜ் இருக்குப்போம். இதில் வந்து நாங்கள் இப்போ சேஷ் பண்ணணும். எங்களுக்கு இதில் வந்து சேஷ் பார் ஒன்று கொடுத்தில்லை. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த HTML போர்டுக்கு நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட கீபோர்டில் வந்து Ctrl+F நீங்கள் ஒரேடியாக அழுத்துங்க. அழுத்தினா வந்து இந்த சேஷ் போர்டு வரும். பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி செய்யணும்னு சொன்னால் Ctrl+F. ஓகே, அது நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த சேஷ் போர்ட் வரும். இந்த சேஷ் போர்டில் வந்து நீங்கள் இப்போ அங்கே காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாக இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டட் பை. எங்களுக்கு வந்து இதுதான் நாங்கள் மாற்ற போகிறோம். ஓகேயா? இப்போ மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே பாருங்கள், டிவிஷனல் கிளாஸ் ஃபூட்டர் காப்பிரைட் இங்கே இருந்து இது வரங்காட்டிங்க தான் வந்து இதோடைய ஃபூட்டர். ஓகேயா? இதைத்தான் நீங்கள் மாற்ற போகிறோம். லைக் இங்கே வரங்காட்டியும் அது எப்படி மாத்திரம்னு சொன்னால், இதை நெக்ஸ்ட் ரோன்னு சொல்லிருக்கு தானே, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு தரம் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு இப்போ தான் முக்கியமான வேலை இருக்குது. என்னென்னு சொன்னால், நான் வந்து இந்த கோடை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்த லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணால் என்னோட வெப்பேஜில் போகும். என்னோட வெப்பேஜில் இந்த காப்பி இருக்குது. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி கொள்ளுங்கள். ஓகேயா? இதை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் பண்ணேன். இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் வந்து என் வெப்சைட்டுடைய நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட வெப்சைட்டுடைய லிங்க் நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கணும். ஓகேயா? அதை எப்படி அந்த லிங்க் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால், உங்களோட இதுக்கு போங்க, ப்ளகர் பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ஒரு தரம் இப்படி கிளிக் பண்ணால் அவங்களோட இது வரும். அதையும் காப்பி பண்ணி இங்கே வந்து சரியாக இந்த 2 டாட் நடுவுலையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேயா? பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த அரோ மார்க் 2 வந்து இருக்கும். அந்த 2 இடத்துலையும் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ப்ளகர் நேமும் போடணும். சரியா? நான் வந்து SL Tech Hunter, சாரி, நான் வந்து இதை தமிழுக்கு மாற்றிருக்கேன். ஸோ வந்து நான் இப்போ இங்கிலீஷ்க்கு மாற்றிடுறேன். மாற்றியாச்சு. இப்போ SL Tech Hunter, TECHUNTER
சரியா? எஸ்எல் டெக் ஹண்டர். ஸோ சாரி, நான் இதை வந்து பிரிச்சு கொள்றேன். எஸ்எல் டெக் ஹண்டர் இப்போ நான் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு விஷயம் செய்யணும். என்னன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து இந்த டியூன்னு சொல்லி ஒன்று இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து ஒரு டச் பண்ணி ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு ஒரு 2 தரம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதே மாதிரி நீக்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா அதை காப்பி பண்ணி போட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து டைப் பண்றேன். ஓகேயா? டியூ கொடுத்துட்டு இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா சேவ் கொடுங்க. ஓகே, சேவ் கொடுத்தா ப்ரொசஸிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகே, இப்போ வந்து சக்சஸ்ஃபுல் அப்டேட்னு வந்துருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ நீங்க பேக் போங்க. பேக் போயிட்டு இப்போ நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சேஞ்ச் ஆயிருக்காது. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு தரம் ரீஃப்ரெஷ் பண்ணணும். அப்படி ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும். இதுக்கு இப்போ கீழே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காப்பிரைட் எஸ்எல் டெக் ஹண்டர் ஆல்ரெடி ஸ்வீட் பாத்தீங்களா? இப்போ வந்து உங்களோட நேம்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்படி தான் வந்து ஃபூட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நாங்கள் இதை மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் முன்னில் நாங்கள் வரோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அம்ஹர். பாய்.